ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச், இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் யூஸ் பண்ணுறது ப்ரௌன் ப்ரெட்டு தான். ஸோ 2 ஸ்லைஸ் ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் பீனட் பட்டர், ஹோம்மேட் பீனட் பட்டர் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ்வலாக எப்போவுமே ஒரு கண்டெய்னர் பீனட் பட்டர் வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் பீனட் பட்டர் சாண்ட்விச்சுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பீனட் பட்டரில் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ பீனட் பட்டரை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பழுத்த பழம் இருக்குல்ல, அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ப்ரெட்டுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கவர் பண்ணி லைட்டாக பட்டர் போட்டு ரெண்டுத்தையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும்போல் அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றத விட, இதை யூஸ்வலாக டோஸ்ட் பண்ணாமையும் சாப்பிடுவாங்க, பட் டோஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றத விட 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. நல்ல ப்ரோட்டீன் இருக்குது பீனட் பட்டரில், ஹை அமௌண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வெறும்போலையே நீங்கள் கொடுக்கலாம். ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் வச்சு கொடுத்தீங்கன்னா அதில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச். யூஸ்வலாக பீனட் பட்டரும் ஜாமும் தடவி PB&Jன்னு பண்ணுவாங்க. இது பீனட் பட்டர் கூட பனானா வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச், ரொம்ப நல்லாயிருக்கும்.